வணக்கம் மகளே, நான் உங்க மகேஷ் திண்டுக்கல்ல இருந்து. இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஐயா எடப்பாடியார் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்தை விட்டுட்டு ஐயா எடப்பாடியார் டெல்லி போனார் இல்லைங்களா, அமித்ஷாவை பார்க்கறதுக்காண்டி. சோ அங்க என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்றத பத்தி சோசியல் மீடியால அதாவது 4 பேர் 4 விதமா பேசுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரு கருத்தை வச்சுக்கிட்டே இருக்காங்க. சோ நம்மளுக்கு தெரிஞ்ச கருத்தை நம்மளே வச்சு விட்டுறலாமே அப்படின்றதுனாலதான் இந்த வீடியோ. சோ அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முதல்வர் வேட்பாளர் எடப்பாடியை மாத்துறதாக ஐயா அமித்ஷா சொன்னதாகவும் அதை ஏத்துக்கல யாரு எடப்பாடி அவர்கள் வந்து அது எப்படிங்க அப்படி ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இவங்களை எப்படி நம்ம கட்சியில சேர்க்கிறது, அதாவது டிடிவி ஓபிஎஸும் நம்ம கட்சியில சேர்க்கணும் அப்படின்னா சீட் ஷேரிங் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அவங்க கட்சிக்கே வேணாங்க, என்டிஏ கூட்டணிக்கே வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அதுக்கு வந்து அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்கள வந்து நாங்க என்டிஏ கூட்டணியில சேர்த்துக்கிறோம், அதிமுகல வேணாம். சோ அவங்க எங்களுக்கு கொடுக்குற சீட் ஷேரிங்ல அவங்களுக்கு நாங்க பிரிச்சு கொடுத்துடுறோம். சோ நீங்க வந்து முதல்வர் வேட்பாளரா இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி நீங்க ஓட்டு கேட்பீங்களா அப்படின்னு கேட்க போகும்போது, ஐயா அந்த மாதிரிலாம் ஓட்டு எப்படிங்க போய் கேட்க முடியும், அவங்களுக்காக நான் போய் எப்படி பிரச்சாரம் பண்ண முடியும் அப்படின்னு பயங்கர வாக்குவாதங்கள்லாம் நடந்துட்டு இருந்திருக்கு. சோ இப்ப எல்லாருமே என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அமைச்சர்கள் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஒரு 15 நிமிஷம் வந்து அமித்ஷா கூப்பிட்டு பேசியிருக்காரு எடப்பாடியை அப்படின்னு போகும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்வர் வேட்பாளர் மாற போறாங்களா அப்படின்றது தெரியல. 2வது உங்க கட்சியில இருந்து சில பல தலைவர்கள் வந்து வெளியில போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, நீங்க கேர்ஃபுல்லா இருந்துக்குங்க அப்படின்னு எச்சரிச்சு அனுப்பிச்சதாக ஒரு தகவல் வந்து வெளியில சொல்லிட்டு இருக்காங்க. சோ அது நடந்த மாதிரியே இப்போ ஐயா அண்ணாமலை அவர்கள் கூட டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் போய் சந்திச்சு பேச போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இன்னும் என்டிஏ கூட்டணி, அதாவது தமிழ்நாட்டுல இருக்க என்டிஏ கூட்டணியில முதல்வர் வேட்பாளர் இன்னும் யாருன்னு குழப்பத்திலேயே ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஐயா எடப்பாடி இந்த ப்ராப்ளம் எல்லாம் எப்படி சால்வ் பண்ண போறாரு அப்படின்றது.